ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் ரைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சுடு தண்ணியை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரை எடுத்து சுடு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குக் பண்ணிவிட்டு வடிகட்டி தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் அவரைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் கட் பண்ணிவிட்டு அந்த அவரைக்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைச்ச தக்காளியை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை நம்ம போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வடித்த சூடான சாதத்தை மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சோயா ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசையும் பூண்டு குழம்பும் தான் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு குழம்புக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர்